ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து டி ஜங்ஷன்லேருந்து ஆரோக்கி ஃபார்ம் ஹவுஸ்னு ஒரு ஹவுஸ்க்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஆரோக்கி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நிறைய இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் இது நாள் வரைக்கும் அப்படி போய் என்ஜாய் பண்ணி ஒரு நாள் தங்கி அந்த ஃபீலிங்கு போனதே கிடையாது. இப்போ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பெய்யாச்சு. அந்த ஃபார்ம் ஹவுஸ் முன்னாடி நாங்களும் இறங்கிட்டு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஓலாவில். நம்ம மும்பை டி ஜங்ஷன் அந்த ஏரியாவில் நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு நல்லா சூப்பராக நம்ம ஊருக்கு போயிட்டு திருநெல்வேலி வள்ளியூர் ஸ்டேஷனில் இறங்கி ஊருக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ட்ராவல் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே காட்டுக்குள்ளே போகுது. அந்த டோனா ஊரை சுற்றி இருக்கிற காடு மாதிரியே நல்லா நிறைய காடு இருந்தது. போன உடனே இன்வைட் பண்ணி ஃப்ளவர் கொடுத்து என் மைனி பொண்ணுக்கு அலாய்ச்சிட்டு இருந்தா. எல்லாத்தையும் சூப்பராக இருந்தது அந்த இன்வைட் பண்ணது. தேங்க்யூ சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு எல்லாரும் என்ட்ரி ஆகிட்டோம். இன்னொரு ஒரு மைனி மட்டும் வரல. அவங்க வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோலாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் கனெக்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளே போனதுமே நம்ம அந்த ஹால் எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக உள்ளே போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பால்கனி நல்ல நீளமாக, அதுக்கு உள்ளே போனோடனே இந்த பெரிய ஹால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போன உடனே நல்ல வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இது சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் வேறு லெவலில் இருந்தது. அது மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை அனுபவித்த மாதிரி இருக்கும். நம்ம வீடு வாசல் சொந்த பந்தங்கள் இதை பக்கத்து சிச்சுவேஷன்லாம் தாண்டி ஒரு அழகாக ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு இது இருந்தது. 2 பெட்ரூமு ஒரு ஹால் இருந்தது. உள்ள பாத்ரூம் எல்லாம் இருக்குது. வெளியே கிச்சன், அந்த நீச்சல் அடிக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ஒரு கிச்சன் இருந்தது. அதை நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் காட்டுவேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணியும் பன்னீர் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து 2வது மைனி சர்ப்ரைஸாக எங்களுக்கே தெரியாமல் 5 வகை ரைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. தயிர் சாதம், லெமன் ரைஸு, புதினா ரைஸு, புளி சாதம், அப்புறம் ஒன்று தேங்காய் சாதம், 5 ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி அண்ணனோட பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தது. அதனால் அது எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே நல்லா வயிறு பசி 2:30-3 மணி ஆயிட்டு. அதனால் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. சாப்பிட்றதெல்லாம் நான் போட்டிருந்தேன். பிரியாணி சூப்பராக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பிளேட் போட்டு உட்காந்தாச்சு. பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்ம ஊருக்கு போனாலும் சரி, இல்லைன்னா நம்ம இங்கே இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். நம்ம ஃபேமிலியாக போனோன்னா அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நான் அவுட்டிங் போனதெல்லாம். போகணும்னா காலையில் ஒரு கார்டனுக்கு, சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் ஒரு கார்டன் போகிறோமா, பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்துட்டு முந்தின நாள் 2 மணிக்கு அங்கே ரீச் ஆகிட்டு மறுநாள் 2 மணிக்கு தான் அங்கேருந்து வெளியே எங்களுக்கு டைம் அவுட் டைம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த மாதிரி போகணுன்னா இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னாங்க. 12,000 என்னமோ சொன்னாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல. 12,000 1 டே 24 ஹவர்ஸ்க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் இது. இதோட ஜாஸ்தியாகவும் இருக்குது, இதோட கம்மியாகவும் இருக்குது. இது ஓகே, சூப்பராக இருந்தது. மரம் செடி கொடி செம்ம, ரசிக்கவே முடியல. அவ்வளோ மாமரம் இருந்தது. மாங்காய்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு நீச்சல் குளத்தில் குளிக்கவும் எந்திரிக்கவும், அப்புறம் 7 அப் குடிக்கவும், ஸ்நாக்ஸை சாப்பிடவும் சூப்பராக இருந்தது. நம்ம டெய்லி பாத்திரம் கழுவிட்டு துணி துவைச்சிட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதே மைண்டில் இருந்து அந்த ஒரு நாள் ஃபீலிங் வந்துட்டு அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்படி மைண்டில் நிற்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது. போனதுமே நல்ல மூக்கு முட்டை பிரியாணி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஒரு பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நல்ல வயிறு பசி. காட்டுக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆனால் அது நல்லா அந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றி நல்ல ஊர்லாம் இருக்குது. நிறைய ஊர் இருக்குது, நிறையா கோயிலெலாம் நிறைய இருக்குது. பட் அந்த காட்டுக்குள்ளே இப்படி கட்டி வச்சுருக்காங்க.
நீச்சல் குளம் அது மாதிரி தான். இதே மாதிரி நிறைய ஃபார்ம் ஹவுஸ் மும்பையில் இருக்கான். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா இருக்கும். நாங்கள் இதை மாதிரி நான் போகணுன்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக போகிறதுனால நாங்களும் போனோம். போயிட்டு தண்ணிக்குள்ளே ஏற்கனவே எனக்கு நல்லா நீச்சல் தெரியும். மைனி யாருக்குமே நீச்சல் தெரியாது. அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேறு ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு பயந்து இறங்கிட்டு இருந்தாங்க. நீச்சல் சொல்லி கொடுக்கலாம்னா என்னையே தண்ணிக்குள்ளே அமுக்கிக்கிட்டு அவங்க நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக இருந்தது. என் பையனுக்கு நல்ல நீச்சல் படித்து கொடுத்தேன் நான். அதுவும் நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு ஊருக்கு போனால் அந்த குளம் தண்ணி எல்லாருனாலும் இப்போ நீச்சல் படிச்சிருங்க யாருனாலுமே. நிறைய பேருக்கு நீச்சல் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆமாம், அவங்களுக்கு இங்கே வந்து மும்பையில் அது மாதிரி கற்றுக்கிறதுக்கு டைமு சூழ்நிலை கிடைக்கல. நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலியில் எங்கள் கிராமத்தில். எனக்கு எல்லாமே தெரியும். எங்கள் அப்பா வந்து குட்டியாக இருக்கும்போதே ஃபுல் தண்ணி கிடைக்கும்போது சேலையை இடுப்பில் கட்டிட்டு ஒரு ரவுண்டுக்கு அப்படியே உள்ளே போட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க அவுத்து. அப்படியே நீச்சல் அடித்தது தான். அப்படியே சூப்பராக அடிச்சிட்டேன். இங்கே கிளாஸ் பையெல்லாம் நீச்சல் இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி கோதி ஊற்றி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்காங்கன்ட்டு. சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. நினச்சி பார்த்தாலும் அவ்வளோ ஃபீலிங். இன்னும் ஒரு வாட்டி போகலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் நல்ல தலைகீழ கூட நீச்சல் அடிப்பேன். எனக்கு அவ்வளோ அழகாக நீச்சல் அடிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னொன்று, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை டைஜஸ்ட் ஆகணும் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து நீச்சல் அடித்தா வந்து ஃபுல் ப்ராப்ளமும் சால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். அதே நம்ம வீக்லி ஒன்ஸ் நீச்சல் ட்ரைனிங்கு போயிட்டு நீச்சல் குளம் அப்படி எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்து கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த நீச்சல் அடித்தா தான் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நிறைய பேர் நீச்சல் கற்றுக்கோங்க. ஊரில் இருக்கிறவங்க தண்ணி இருந்ததுன்னா நீச்சல் தெரியாமல் இருக்காதீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீச்சல் அந்த பயிற்சி வந்து சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் நைட்டு வந்து நாங்களே ஏதாவது இந்த சைனீஸ் பெல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். என் பையன், ரெண்டாவது பொண்ணு எல்லாருக்கும் நீச்சல் படித்து கொடுத்தோம். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பால் வீசி நல்ல அழகாக த்ரோ பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்னா ஆன்லைனில் ஆரோஹி ஃபார்ம் ஹவுஸ்ன்னு போட்டிங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். என்னென்ன எப்படி புக் பண்ணணும், அப்புறம் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த இடம் இருக்குது, அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆரோஹி ஃபார்ம் ஹவுஸ் மும்பை தலோஜா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் பூரா கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் அந்த மாதிரி போகலாம். இப்போ நம்ம ரெசார்ட்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே இருப்பாங்க, எல்லோரும் குளிப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த 24 hours நம்மளை தவிர யாருமே கிடையாது. நம்ம எத்தனை பேர் போகிறோமோ நம்ம தான் அந்த ஃபுல்லாமே அரெஸ்ட்டு. மற்ற ரெசார்ட்டுக்கு இப்போ நம்ம போகிறோம் குளிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்குன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அங்கங்கே ஒருத்தவங்க குதிப்பாங்க, மேலேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. இதில் யாருமே கிடையாது. நம்ம இஷ்டப்பட்டால் குளிக்க போகலாம், உள்ள இஷ்டப்படலான்னு நம்ம பாட்டில் ஏதாவது பண்ணி வச்சோம்னா. இப்போ எங்கள் மைனிக்கு நீச்சல் படித்து கொடுக்குங்க, என் தோலை பிடிச்சிட்டு அடிங்கன்னு சொன்னால் அது என் தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு காலையும் நீச்சல் அடிக்கலை. ஒருத்தருக்கு நீச்சல் இல்லை, சிரிச்சுக்க எல்லோரும் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது, சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த பர்த்டே கொண்டாடுறதுக்கு தான் போயிருக்கோம். அவங்க இறங்கவே இல்லை தண்ணிக்குள்ளே. அப்புறம் அவங்க நைட்டு தனியாக தான் இறங்கி குளிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு கேக் வெட்டதுக்கு உட்காந்தாங்க. அது பெரிய மைனியோட அண்ணன், அவங்க பெரிய மைனியோட ஹஸ்பண்டு எனக்கு அண்ணன் அப்படிங்கிறத சொன்னேன். அவங்களுக்கு தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிருக்கோம் எல்லாருமே. சரி, நாங்களும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு கேக் வெட்டுறதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதோட பார்ட் 2 செகண்டில் வரும். என்ஜாய்.